சீமான் ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது நான் அவங்க நினைச்சா அவங்கள வந்து கேஸ்ல உள்ளார கொண்டுட்டு வரணும். நான் அவ்வளவு தூரம் சொல்லி அவங்க அதை சட்டம் பண்ணணும். அப்ப மக்கள் நீதி மையம் கட்சி உள்ளே பாலியல் பிரச்சனைகள் இருக்குங்களா? மக்கள் நீதி மையம் கட்சியில என்ன பண்றாங்கன்னா சார், பொதுவா இருக்கிற அந்த மேல்மட்ட மற்ற கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கட்சிக்குள்ளார வந்து அடிச்சுப்பாங்களே வெளியே கட்சிக்கு விட்டு தர மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களோட வளர்ச்சிக்காக கட்சியில இருக்கிறவங்க மற்றவங்க இடத்துல இருந்தா அவங்க மேல வேற யாரையாவது வச்சு பாலியல் குற்றத்தை சுமத்தி அவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுறப்ப அவங்க வீட்லையும் பிரச்சனையாகி வெளியிலையும் சொல்ல முடியாம கட்சியை விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி செயல்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இடத்துல ஸ்நேகன் என்ன சொன்னார்னா, ஸ்நேகன் வந்து தான் ஃபர்ஸ்ட் என்ன இந்த மாதிரி தூக்குறப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கல. நான் ஸ்நேகன் சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கட்சி விட்டு இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு பொண்ணை பிரச்சனை பண்ணதா சொல்றாங்களே அப்படின்னு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் பிரச்சனை பண்ணீங்க, பிரச்சனை பண்ணவங்க கூட நீங்க இருந்தீங்க, அதனாலதான் உங்களை கட்சியை விட்டு தூக்கினாங்க. அந்த பொண்ணுகிட்டயே போய் கேட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு என்னோட மதிப்பா தான் இருக்கிற பொண்ணு. அப்படி ஒண்ணு நடந்ததே அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கே தெரியாம புகார் வாங்கிட்டாங்க. புகார் அது எல்லாமே என்கிட்ட ஆடியோ. அந்த லேடி சொல்லாமல அந்த பொண்ணுக்கே தெரியாம புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. அந்த பொண்ணு சொல்லாம எப்படி எஃப்ஐஆர் பண்ணுங்க சார்? பொண்ணு அந்த புகார்ல ஜெயிலுக்கு நான் போனேன் சார். இந்த புகார் வந்து பாலியல் குற்றச்சாட்டுல என் மனைவி என் குடும்பம் என்னை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பொம்பளை போறீங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி நான் என் மனைவி மேல நான் என்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருந்தேன். அதை அபகரிக்கிற நோக்கத்தால என் மனைவியோட சொந்தக்காரங்க இவங்களோட சேர்ந்து என் மேல பொய்ப்பழி போட்டு என்ன ஜெயில நான் கத்தி எடுத்து கொலை பண்ண வந்தேன்ட்டு என்ன ஜெயில. நீங்க பாலியல் குற்றச்சாட்டுக்காக நீங்க ஜெயிலுக்கு போல. பாலியல் குற்றச்சாட்டுக்காக நான் இது பண்ண. பாலியல் குற்றச்சாட்டுன்றது வந்து என் மனைவி வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சது இல்லாம எனக்கு எதிராக வந்து இவன் கேரக்டர் சரியில்லை அதனால நான் இது பண்ணிட்டேன்றதை கொண்டுட்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட நான் எனக்கு இதுல 3 கேஸ் வந்துருச்சுங்க சார். 3 கேஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டேன், எந்த தப்புமே பண்ணாம. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சார், என்னோட பிரச்சனைகள் நான் இவ்வளவு காலம் நான் இருந்ததுல எனக்கு வந்து போலீஸ் ஆகட்டும் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அது எப்படி சட்ட ரீதியாக சந்திக்கணுன்றது தெரியும். ஆனா இதே நிலைமையில கட்சி கமல் சாரோட கட்சி போயிட்டு இருந்ததுன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அவர் இனிமேலாவது இதை பரிசீலிச்சு நல்ல சூழ்நிலைகளுக்கு கொண்டுட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். சரி, கமல் உங்களை கூப்பிட்டு பேச திரும்ப கட்சியில பண்ணிடுவீங்களா சார்? எனக்கு வந்து கமல் சார் வந்து மக்களை மாற்றி கொண்டுட்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன்ற போது கட்சியில இணையறதுக்காக தான் சார் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, மற்ற கட்சி மேல எனக்கு விருப்பம்